வக்ஃப் மசோதாவில் 572 திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினர்கள் கொடுத்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மத்திய அரசு பரிந்துரைத்தது. இதையடுத்து பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடத்திய ஆய்வின் முடிவில் 572 திருத்தங்களை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாஜக மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மசோதாவில் திருத்தங்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளின் திருத்தங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இன்றைய கூட்டத்தில் உட்பிரிவு வாரியான திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்குபடுத்தி சொத்துக்களை நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் சவால்களை தீர்க்க 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தை திருத்துவதே இந்த மசோதாவின் நோக்கமாகும்.